இயேசு அவர்களை நோக்கி, இது மனுஷரால் கூடாதுதான், தேவனால் எல்லாம் கூடும் என்றார். மத்தேயு 19:26. நாள் 2. இயேசுவை நோக்கி பார்க்கலாம். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 20:31. நாள் 3. சிலுவையை நோக்கி பார்க்கலாம். நாம் பாவிகளாக இருக்கிற கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விலக பண்ணுகிறார். ரோமர் 5:8. நாள் 4. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உமது வாக்கை என்னிடத்தில் வைத்தேன். சங்கீதம் 119:11. நாள் 5. நம்பிக்கையோடு பார்க்கலாம். உங்கள் கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்மா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். புலம்பல் 3:24. நாள் 6. மேலானவைகளை பார்க்கலாம். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இதயம் இருக்கும். மத்தேயு 6:21. நாள் 7. இலக்கை நோக்கி பார்க்கலாம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று நீங்கள் அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். 1 கொரிந்தியர் 9:24. நாள் 8. ருசித்து பார்க்கலாம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசங்களும் அந்நியத்திலும் அப்பம் பிட்கிறதும் ஜெபத்திலும் உறுதியாய் கருத்திருந்தார்கள். அப்போஸ்தலர் 2:42. நாள் 9.